இதுல வந்து என் தலைவன் சங்கர் வந்து இந்த வாட்டி ரொம்ப சட்டிலான இது சங்கர் மூவின்னு இல்லாம யாரோ ஒரு டைரக்டரோட மூவின்னு வச்சிருந்தோம்னா பயங்கர ஹிட்டா சொல்லியிருப்பாங்க. பணமே இல்லாத அரசியல் அப்படிங்கிறது வந்து விஜய் வாழ்க்கையில ஒப்பிட்டா மேட்ச் ஆகுமா? இதுல எதுவுமே ஒப்பிட்டா மேட்ச் ஆகாது. இப்ப ஐஏஎஸ்ல இருந்து ஐபிஎஸ்ல இருந்து சிஎம்ல இருந்து எலக்ட்ரல் ஆஃபீஸர் அப்படிங்கிற மேட்டரே ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டு தான். இதுல எதுவுமே நம்ம ரிலேட் பண்ணி பாத்துக்கிட்டோம்னா எதுவுமே புரியாது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பக்கத்துல சொல்லிட்டு இருந்தா இது யாரையோ சொல்ற மாதிரி இருக்கு, ஐஏஎஸ்ல இருந்து சிஎம் கேண்டிடேட் ஆகணும்னு சொல்லிட்டு. விஜய் ஐஏஎஸ்ஆ அவங்க பேரை சொல்ல விரும்பல. ஒருத்தர் இப்ப ஐஏஎஸ்ல இருந்து இப்ப ஒருத்தர் அரசியலுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அட்வைஸ் வர சொன்னாரு. அவரு இந்த மாதிரி கட்சியை விட்டு தூக்கிட்டு அவரை எலக்ட்ரல் ஆஃபீஸரா 2026 போட்டாங்கன்னா அந்த கட்சி திருப்பி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, மேபி பிஜேபியில அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேருக்கு கலாயா சொல்லிட்டு போனாங்க. இது அதெல்லாம் ஃபன்னு தான். ஸோ அதை நிகழ்கால அரசியலோட நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க முடியாது. காசு இல்லாத அரசியலுங்கிறது நடக்கணும் தான் எல்லாருக்குமே ஆசை. அதில் கடைசியா சொன்ன மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் யாருமே லஞ்சம் வாங்காம ஒரு அரசியல் பண்ணா இந்த அமேசான், ஸ்விக்கி, பிக் பாஸ்கெட் மாதிரி நம்மளுக்கு என்ன தேவையோ அது நம்ம வீட்டு வாசல்லே வந்து கிடைச்சிடும். நம்மலாம் போய் வந்து ரேஷன் கடையில போய் 2000 கொடுங்க, 1000 கொடுங்க, பொங்கல் பரிசு கொடுங்கன்னு நிக்கவே மாட்டோம். ஸோ பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்து லஞ்சம் வாங்காம ஒரு அரசியல் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு வந்து கேம் சேஞ்சர் வந்துட்டு இங்க ப்ராக்டிக்கலா இருக்கும் தமிழ்நாட்டில். பார்க்கலாம். அனிருத்தை போட்டிருக்கலாம்னு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து அனிருத் விளையாடி இருப்பாரு. இந்தியன் டூல அவருக்கு நிறைய ஸ்கோப் இல்லை, இதுல விளையாடி இருப்பாரு. தமன் பாட்டுக்கு டங்கு டங்கு டிங்கு டிங்குன்னு ஃபுல்லா இடிஎம்ல ரீ ரெக்கார்டிங்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. காதெல்லாம் வலிக்குது. அது கொஞ்சம் மாத்தி பண்ணிருக்கலாம். எஸ் ஜே சூர்யாவோட பொட்டன்ஷியலுக்கான படம் இல்லை அது. அவர் வந்து இறைவி மாதிரி ஒரு படம்லாம் பார்த்துட்டு எஸ் ஜே சூர்யா ரீவாம் பண்ணி ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் வந்த ஒரு மனுஷன். இதெல்லாம் யார் வேணா பண்ணியிருக்காங்க. இது இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் எஸ் ஜே சூர்யா. எனக்கு ஜெயராம் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மொட்டை காமெடியெல்லாம் போட்டுட்டு இருந்தார் அவரு. ஜெயராம் செம்ம கியூட்டா பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இதுக்கப்புறம் அவருக்கு நிறைய ரோல்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும்னு தோணுது. சமுத்திரகனி பெரிய ரோல் கிடையாது. கியாரா அத்வானி ஜஸ்ட் அந்த தண்ணி கேன் போட வந்தாங்களா அந்த மாதிரி வந்து அவங்க போறாங்க. யார்? சுனில் சார். சுனில் சாரு, பிரம்மானந்தம் அவங்களாம் வந்துட்டு போறாங்க. அந்த ஜோக்ஸ்லாம் சிரிக்கவே இல்லை. இப்ப நீங்க வந்து அன்னியன்ல ஒரு சாரி கேரக்டர் வச்சாலோ இல்லைன்னா வந்து இந்த சிவாஜி படத்துல அந்த மாமான்னு அறிவு கேரக்டர் வச்சாலோ எவ்வளவு சிரிப்பு வரும். நம்ம கேஷுவலா பண்ணுவாரு விவேக் சார். அதான் சங்கர் விவேக் காம்போலா. அவங்களெல்லாம் மிஸ் பண்றோம். சுஜாதாவை மட்டும் நம்ம மிஸ் பண்ணல. எல்லாருமே சங்கர் காம்போல இருந்த எல்லா நடிகர்களையும் நம்ம மிஸ் பண்றோம் இந்த இடத்துல. அவங்களாம் இட்ஸ் மேபி தெலுங்கு சைட்ல வந்து ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். இட்ஸ் ஆல் அப் டு தி ஆடியன்ஸ். புரியல சார், அது எப்படி ஜெனரலைஸ் பண்றதுன்னு தெரியல. இப்போ வந்துட்டு சங்கர் சார் எந்திரன் பாத்தீங்கன்னா அது தெலுங்கு படமோ தமிழ் படமோ இல்லை, குளோபல் படம். இந்தியனோட லைக் தமிழ் சவுத் இந்தியாலேருந்து போன ஃபர்ஸ்ட் பேன் இண்டியன் ஹிட் அதானே. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ மகாராஜா பார்த்தீங்கன்னா தமிழ் படம் தான், ஆனால் ஜப்பானில் ஹிட் ஆகுது. ஸோ நோ ஃபிலிம் மேக்கர் இஸ் மேக்கிங் ரீஜனல் மூவிஸ். அவங்க குளோபலாக தான் மூவி பண்ணுறாங்க. நம்ம தான் தெலுங்கு ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கு, தமிழ் ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கு, நம்மளே வந்து ஒரு கற்பனையில் இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபிலிம் லாங்குவேஜ். அது வந்துட்டு சங்கர் படம் இல்லை, அதனால பிரம்மாண்டம்காக அந்த 75 crores வந்துட்டு நான் கொடுத்துருவேன். பட் அந்த பிரம்மாண்டம் இங்கே தேவைப்படலன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து அந்த லவ்வே இப்போ நீங்கள் வந்து அண்டங்காக்கா கொண்டகாரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 15 crores கொடுத்து பண்ணப்பட சாங்கு. அது வந்து ஒர்த்தா இருந்துச்சு. அந்த சதாக்கும் விக்ரமுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி. இங்க கியாரா அத்வானிக்கும் ராம் சரணுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரியே இல்லை. அதான் எனக்கு வருத்தம். இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான், ஆனா அவங்க ஒன்றும் அவுட் பிளே எல்லாம் பண்ணல. சும்மா வந்தாங்க, ஸ்டில் ஷாட்ஸ் தான் எல்லாமே. அவங்க வந்து டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.